காலையின் உணவே பொடி இட்லி, கேஓகே வடை, அப்புறம் கொஞ்சோண்டு கேசரி. 1 hour later. ஸோ இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. அம்மா வந்து ரேஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து சும்மா ஜாலியாக உட்காந்து ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் கேம் விளையாடுறத வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து லைக் இன்னொரு ஃபோன் இல்லை. ஸோ அதனால் ஐ கான் டூ தட். ஒரு 1/2 hour கழித்து நான் உங்களை பார்க்குறேன் மதியான சாப்பாடோட. Many hours later. எங்கள் அம்மா கிட்ட நான் என்னை ஊட்டி விடுமான்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து 2 வாய் மட்டும் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிடலை. டைம் இப்போ கரெக்டாக வந்து 3 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து எனக்கு ஒரு டியூஷன் சொல்லி தரத்துக்கு, ஹோம் டியூஷன் சொல்லி தரத்துக்கு ஒரு பர்சன் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க இப்போ தான். ஸோ நான் இப்போ ஒரு கொஞ்ச நாள் டெஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு எழுதினேன். ஸோ நான் என்ன மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இவ்வளோ கொஷின்ஸுக்கு அதாவது இவ்வளோ ஆன்சர்ஸுக்கு நான் வாங்கின மார்க் வந்து 68க்கு 42. ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி எடுத்ததை விட இந்த மார்க் எவ்வளோ பரவாயில்ல. இது முன்னாடி ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தேன். இப்போ வந்து பரவாயில்ல, லைக் 42 இஸ் பெஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை டெஸ்ட் ரிமைன் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு நான் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ அதனால் வந்து மனசு கேட்கல, ஐயோ இப்படி போயிட்டோம் அப்படின்னு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் படிக்கலாமே, தப்பில்லை. படிக்கிறது வந்து தப்பில்லை. 3, 2, 1. Many hours later. அதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 4 o'clock ஆகுது. மதியானம் சாப்பிட்றேன். அம்மா வேறு ஏதாவது கொஞ்சோண்டு ஒரு 2 வாய் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மதியானம் சாப்பிடல. இப்போ எனக்கு பசிக்குது. ஸோ அதனால் முட்டை போட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தட்டி, ஒரு டம்ளர் முட்டை அண்ட் பிரெட்டு. முட்டை அண்ட் பிரெட்டு. ஸோ இது போதும். முதலில் அடுப்பு பற்ற வைக்கும். என்ன சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி. என் பாட்டி எனக்கு அரிசி கொடுத்தாங்க, சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும். கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த முட்டையை உடைக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முட்டை உடைக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கீழெல்லாம் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன் முட்டை உடைக்கிறதுல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வீட்டு தான் சாம்பார் வச்சுருப்பாங்க. ஸோ எடுத்து கொஞ்சம் ஊற்றி போகிறேன். சாம்பார் உண்மை காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக வந்துடும்.
பார்த்தீங்கன்னா வந்து இவனை பதம் பார்க்க போகிறோம். இவனா இவளான்னு தெரியல, யாரோ ஒன்று நம்ம கையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு. சரி, ஓகே, நத்திங் டு வரி. இப்பொழுது சாப்பிட்றது மட்டும் தான் ஐடியா பார்க்கணும். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா சாம்பாருடைய பதம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அதான் ப்ராப்ளம், கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதனால் வந்து எடுக்கும் போது ஒரு மாதிரி பிஞ்சிடுச்சு. டேஸ்ட் பார்க்கணும். நல்லா இருக்கும் அந்த சாம்பார். ஆக்சுவலி எங்கள் அம்மா காலைல வெங்காய சாம்பார் வச்சாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் லைக் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்புறமா உங்களை பார்க்குறேன் நைட்டு சாப்பாடு. ஓகே, பாய். நார்மல் இட்லி, அதுக்கப்புறம் காலைல வச்ச பொடி இட்லி, இதை சாப்பிட்டு இன்றைக்கி இந்த டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.